ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? பண்ணேன் உஸ்தாத். அம்மாக்கு ஹெல்ப் பண்ணா? ஆமா. கொஞ்சம் சொல்லி கொடுமா, கொஞ்சம் அவங்களோட சிஸ்டரை பிடிச்சி கொள்றதுக்கு ட்ரை பண்ணணும். நீதான் பக்கத்துல இருக்கிற ஓகே. நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கு நாங்க டூல டெஸ்ட்ல இன்னும் ஒரு முக்கியமான சாப்டருக்குள்ள நாங்க மூவ் ஆகுறோம். ரைட். அதாவது நீட்டி ஓதுற இழுத்து ஓதுற கேன்சர் டுவெண்ட்டி தானே அந்த ம், பகுதி. ஆமா. இதுல உங்களுக்கு பேசிக் சில விஷயங்கள் அப்படி கேள்விப்பட்டீங்க? அப்படி நீட்டி ஓதுறன்னு சப்ஜெக்ட் தெரியுமா? இல்ல, நீங்க ஒரு தடவை சொல்லிருங்க உஸ்தாத். இல்ல ஒன்றுமே தெரியாதா இல்லாட்டி எப்படி சரி கொஞ்சம் கேள்விப்பட்டீங்கன்னா? கொஞ்சம் 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 தெரியும் உஸ்தாத். சரி, ஓகே. எங்களுக்கு இப்ப இத உச்சரிக்க தெரியும். ஸ்கிரீனை பாருங்க. இது என்ன? ப ட. ஓகே, குட். இதுல என்ன நடந்துக்குது இந்த பாக்ஸுக்குள்ள? அலிஃப் ஜாயின் ஆகுது. அலிஃப் ஒன்று ஜாயின் ஆகுது. நீங்க நல்லா ஞாபகம் ஆமா. வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு எழுத்தோட ஏதாவது ஒரு எழுத்துக்கு ஃபத்ஹத்துன் வைக்கப்பட்டு அதனோடு பக்கத்துல அலிஃப் ஒன்று சேருமாக இருந்தால் அது அந்த எழுத்தினுடைய உச்சரிப்பிட வடிவத்துக்கு ஏற்ப நீட்டி ஓதப்படும். இல்லையா? இப்ப நான் இது பேடு தானே உச்சரிக்கிறோம். ப. அப்படித்தானே? ம். அந்த ப என்ற ஆ, அதே வடிவத்துக்கு அப்படியே நாங்க 1 செகண்ட் நீட்டி விட்டா சரி. ப. அந்த 1 செகண்டுக்கு நீட்டினால் நீட் சரி. சார். ப. ப. இப்ப உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் கேட்கிறேன். ஜீமுக்கு மேல ஃபத்ஹத்துன் வச்சா எப்படி வரும்? ஹ ஆ? ஜ ஏ. அந்த ஜீம்ட ஃபத்ஹத்துனுக்கு பக்கத்துல இதே மாதிரி அலிஃப் கொண்டு சேர்த்தா எப்படி நீட்டணும்? ஜ ஏ. 1 செகண்ட் தான். ஜேன்னு பேத்திரப்படாது. 1 செகண்ட். சரி. இப்போ இப்படி ஒன்று கேட்கிறேன். இப்ப அந்த பாக்கு கஸ்ரத்துன்னு வச்சுக்கிது. இப்ப நிட்டலுமா? பே நிட்டலுமா? சவுண்ட் கேக்குதா? கேக்குது உஸ்தாத். பே என்றதுக்கு கஸ்ரத்துன்னு வைக்கப்பட்டால் பே நிட்டலுமா? அப்படி பக்கத்துல அலிஃப் வந்தா கேள்வி வழங்கினா சவுண்ட் கேக்குதா? உங்களோட மைக் ஆஃப்ல இருக்குது. அதான் பேசி வழங்குதில்ல போல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு உஸ்தாத். வலைக்கம் சலாம். இந்த ஒரு செகண்ட் உஸ்தாத். சரி, ஓகே. கேக்குது உஸ்தாத். ஓகே, நான் லாஸ்டா என்ன கேள்வி கேட்டேன்? என்ன விலைங்க உங்களுக்கு லாஸ்டா? ஆ, ஜீமுக்கு பக்கத்துல அலிஃப் போட்டா அது எப்படி நீட்டி ஓதணும் அப்படின்ற மாதிரி வெரி சொன்னீங்க. குட். அப்ப ஜிமு பக்கத்துல அலை போட்டா எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ரைட், ஓகே. அதுல அடுத்த பகுதி ஒன்று கேட்டேன் என்றால், இப்ப பே என்றதுக்கு கஸ்ரத்துன்னு வச்சால் நாங்க அதை பே டீட்டெயில் அப்படி. இல்ல உஸ்தாத். வெரி குட். அப்ப உங்களுக்கு அந்த விஷயம் கிளியர். அதே மாதிரி இப்ப அடுத்த டி கேன்செப்ட் செகண்ட் கேன்செப்ட் பாருங்க. இங்க பாக்கு என்ன நடந்துக்குது? பி பி. பே பி அல்ல, பேக்கு கஸ்ரத்துன்னு கசரத்துன்னு. வைக்கப்பட்டி. சரி, இங்க என்ன நடக்குது? ஆமா உஸ்தாத். அது கூட ஆ, சுக்கூன் வச்சு யா சேர்க்கிறோம் வெரி உஸ்தாத். குட். சுகூன் செய்யப்பட்ட யா சேர்க்கப்படுகிறது. இது அடுத்த முக்கியமான கேன்செப்ட். சுக்கூன் வைக்கப்பட்ட பா இங்க வருது. அப்ப வந்தால் இப்படியான ஒரு வடிவத்துக்கு வந்து சேருது. ஆ, அப்ப இது எப்படி நடக்கும் என்றால், ஆ, பி என்றது அதாவது எந்த ஒரு எழுத்தும் கஸ்ரத்தினுடைய உச்சரிப்பை பெற்று வருமாக இருந்தால் அதனோடு சேர்ந்ததாக சுக்கூன் செய்யப்பட்ட யா எங்கெல்லாம் ஜாயின் ஆகுதோ அந்த இடத்திலெல்லாம்
கீழ் நோக்கி அந்த கஸ்ரத்தினுடைய உச்சரிப்புக்கு ஏற்ற விதத்தில் நீட்டப்படல் வேண்டும். ரைட். அப்ப இது நீட்டணும் எப்படி? பி என்றால் பி என்று நீட்டணும். ரூல்ஸ் என்ன? அந்த குறிப்பிட்ட எழுத்து கஸ்ரத்துன பெற்று வந்திக்கணும். அதோடு சேர்ந்து வரக்கூடியதாக சுக்கூன் செய்யப்பட்ட யா இருக்க வேண்டும். இது விளங்கினா? புரியுது உஸ்தாத். புரியுது, விளங்கின. இப்ப நாங்க 3வது பகுதிக்கு வருவோம். 3வது பகுதியை பார்க்கலாம். உங்களுக்கு பே என்றதுக்கு மேல என்ன அடையாளம் இருக்குது? இதோட பேரு நீங்க இன்னும் சொல்லல உஸ்தாத். சொல்லுது இல்லையா? ஆஹா 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 ஆஹா. லம்மத்துன். லம்முத்துன். லம்மத்துன் சொல்லுங்க. லம்மத்துன். மறக்குமா? ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன். லம்மத்துன். ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன். சொல்லி பாருங்க. ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன். ஓகே. இப்ப இந்த லம்மத்துன் வைக்கப்பட்ட பா எப்படி உச்சரிப்போம்? பூ. பூ நீட்டுவோமா? பூ நீட்டுவோமா? நீட்ட மாட்டோம். பூ. பூ. வெரி குட். இந்த இடத்துல என்ன நடக்குது? சுக்கூன் பெற்ற வாவு வருது உஸ்தாத். வெரி குட். அப்ப பாருங்க, 3வது ரூல் சொல்றோம் பாருங்க. ஏதாவது ஒரு எழுத்து லம்மத்துன் அடையாளத்தை பெற்று அதனோடு சேர்ந்ததாக சுக்கூன் செய்யப்பட்ட வாவ் வருமாக இருந்தால் அதனுடைய உச்சரிப்பை நாங்க அந்த எழுத்தினுடைய வடிவத்துக்கு ஏற்ப நீட்ட வேண்டும். அந்த எழுத்தினுடைய உச்சரிப்பு வடிவத்துக்கு ஏற்ப நீட்ட வேண்டும். இழுத்து ஓத வேண்டும். அப்ப எப்படி வரும்? பூ என்றது பி என்று நீட்டுமா? பா என்று நீட்டணுமா? பூ என்று நீட்டணுமா? பூ. வெரி குட். பூ என்று நீட்டணும். இந்த 3 சந்தர்ப்பங்களையும் தவிர இதில் ஏதாவது ஒன்று குழம்பி வரமாக இருந்தால் அங்க நீட்டுதல் இடம்பெற மாட்டாது. மாற்றமாக சேர்த்து ஓதுதல் மாத்திரம்தான் அந்த இடத்துல இடம்பெறும். இப்ப நான் உதாரணம் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இது நாங்க ப நீட்டுவோமா? இல்ல உஸ்தாத். எப்படி ஓதணும்? இது எப்படி? பி நீட்டையுமா? இது பை. பை. வெரி குட். அப்ப பி என்று நீட்டை மேலாது, இல்ல ட உஸ்தாத். பை. என்று நீட்டை மேலாது. பை. இது எப்படி வரும்? பூ. அப்படியா? புய். போய். வெரி குட். இது இல்ல உஸ்தாத். புய். தை. தை. இது தி. தி. இந்த கன்செப்ட் மிச்சம் சிம்பிளான கன்செப்ட். பட் நான் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ரைட். சரி. இப்ப நான் கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகணும். சொல்லி பாருங்க பாப்போம். தி. ஆ இது கைன்னு சொல்லணுமா உஸ்தாத்? ரெண்டாவது கோ. கோ. கா. கா இல்ல, கா இல்ல, கோ. கா. வானத்தை நோக்கி போகணும். கோ. ஆ. நம்பர் 3. ஜா. ஜா அல்ல, அது பண்ணிக்கணும். ஜே. அது ஜே. மிச்சம் சொஃப்டான லெட்டர் என்ற வகையில கீழ் நோக்கி போகும். ஜே. ஜே. ஆ 4வது. ஜெய். ஜெய். ஜே. ஜெய். ஜெய். நம்பர் 5. ஜி. ஜி. வெரி குட். சரி, ஃபர்ஸ்ட்ல இது வாங்க. சி. சி. கா. கா அல்ல, கா பெல, கோ. எப்படி? கா. கோ. நேரடியாக வானத்தை நோக்கி போகணும். கோ.
கோ திருப்பி போதுங்க. ஜா ஜா பெரு அது பண்ணி வேணும். ஜே கோ ஜே ஆ ஜே ஜே நாலாவது. ஜெய் நம்பர் 5. கரெக்டா சார்? எஸ். ஜி ஜி. இது சொல்லுங்க பாபு. ஜவ் ஜவ். கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகணும். ஜவ். ஜூ யூ. ரை ரை. டவ் தவ். யவ் யவ். சவ் வெரி குட். மை ம் ஜவ் ம் ஜவ் ம் சூ வெரி குட். ஹூ குட். ஷவ் வெரி குட். பவ் பா அல்ல பே. பேவ். பேவ் திருப்பி வாங்க. மை ஜவ் ஃபாஸ்ட் ஆகணும். மை ஜவ் சு ஹூ ஷவ் பெவ். ட்ரை பண்ணி பாருங்க. மை ஜவ் ஷூ ஷூ அல்ல சு. ஹூ சு. சூ ஹூ ஷவ் பவ் பா அல்ல பெவ். பேவ் திருப்பி வாங்க. மை ஜவ் ஷூ ஷூ அல்ல சீன் சு. யூ சு. சூ ஹூ ஷவ் பவ் பேவ் திருப்பி வாங்க. மை ஜவ் ஷூ சு அல்ல சு. ஹூ சு. சூ சூ ஹூ ஷவ் பவ் ஓகே. பேவ் இது வாங்க பாப்போம். லூ லீ லீ ஹவ் ஹவ். ஹவ் ஹவ் சார் நான் ஃபோர்த் ஒன்னு எப்படி தெரியும் சார்? ஹா ஹா ஹா. வானத்தை நோக்கி போகணும். ஹவ் ஹவ் இல்ல ஹா சொல்லுங்க. ஹா. ஹவ் வெரி குட். ஹவ். ஹா ஹவ் கரெக்டா சார்? எஸ். ஹவ் நம்பர் 5. ப பே. ஐ பே ஐ. ஐ ஏ சவுண்டா? ஐ. ஐ ஐ அல்ல ஐ. ஐ வெரி குட். பாப்போம். நாலுங்க டூ ஆ டி தி. ஃபூ தி ஃபூ நீ
how how அல்ல how ஆ man how எப்படி உஸ்தாத் ha how how நீங்க சொல்லுங்க ஹான்னு சொல்லுங்க எந்த ஹா இடத்துல உச்சரிக்கணும் ha விளங்கல ha அதாவது தொண்டையால காரி சொல்லணும். அதாவது தொண்டையில சளி சிக்கினா நாங்க எப்படி ஹான்னு சொல்லி காருவோம், அந்த காரல் சவுண்ட் வரணும். ஹா ha எஸ். அப்ப அங்க வந்து அந்த காரல் சவுண்ட்ல ஹான்னு நீட்டாம நாங்க சுக்கூண்ட கேன்செப்டுக்கு போவோம். ஹவ். how குட். man சரி, ஓதுன பாடத்தை நல்லா பார்த்துட்டோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷால்லா ஏ, அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.